ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் குல்சிகல் கோபி. இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஈரோடு பாரதி நகர் சைடு தான் வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே காங்கிரீட் பைப் மட்டும் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து காடி எடுத்தால பைப்பெல்லாம் லேயிங் பண்ணியாச்சு. எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் வந்து பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம். சரி வாங்க, நம்ம உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சுது வேலையெல்லாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து போர்ட்டிகோவில் நிற்கிறோம். இப்போ போர்ட்டிகோவில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கி ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு 18 மாடலர் பாக்ஸ் வச்சுருக்கோம். அதுவோ படிக்கடியில் வந்து நம்மளுக்கு யூபிஎஸ்க்கு வர மாதிரி வச்சுருக்கோம். ஆனால் வந்து இது வந்து மறுபடி வேண்டான்னு சொல்லியிருக்காங்க பாட்டி. ஏன்னா உள்ள சேஃப்டி இல்லை, அதனால் வந்து உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து வாஷிங் மிஷினுக்கான ஆப்ஷனு. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு இந்த நேரம் வாஷிங் மிஷின் வச்சு இதில் டேப் லைன் கொடுக்கணும். இன்னும் டேப் லைன் இன்னும் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு உள்ள ஓகே, இது ஹாலுக்கு வந்திருக்கோம். ஹாலில் வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் நம்மளுக்கு டிவி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து இதுதான் நடக்கி ரைட் சைடில் நம்மளுக்கு 18 மாடலர் பாக்ஸு. இது டோட்டல் கண்ட்ரோல் எல்இடி வருது. அதுவாக எம்சிபி பாக்ஸு நம்மளுக்கு இந்த பக்கம் வச்சுருக்கோம். நடக்கி பேக் சைடில் இங்கே வந்து வாஸ்துப்படி நடை வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நம்மளுக்கு வந்து மாற்றிட்டாங்க. முதல்ல வந்து எம்சி பாக்ஸ் வந்து ரைட் சைடு இருந்துச்சு, ஆனால் வந்து இப்போ வந்து லெஃப்ட் சைடு மாற்றிட்டோம். ஓகே, இதுக்கு வந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா பைப் வந்து வயரிங் பைப் சுற்றிட்டு தான் வரும். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இங்கே தான் இருந்து இறக்கிட்டு இங்கே பாக்ஸ் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 பைப் போட்டுட்டு தண்ணி இங்கே கொண்டாந்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக வச்சுருக்கலாம். இப்போ அவங்க வந்து டோர் வந்து வாஸ்துப்படி வைக்கலின்ட்டாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு ஒயரிங் செலவு ப்ளஸ் காடி எல்லாமே வந்து செலவு அதிகமாக வருது. சரி ஓகே, அடுத்து ஸ்மால் பெட்ரூம் போகலாம். காலையில் நேரமே வந்ததுனால பார்த்திங்கன்னா மணி ஒரு 6 தான் ஆகுது. அதனால் வந்து நம்மளுக்கு உள்ள கருவம் இருக்குது. இது வந்து 2 வே பாக்ஸ் வச்சுருக்கோம். அதுவாக பார்த்து நம்மளுக்கு நடக்கி ரைட் சைடில் உள்ளே வந்தோடனே போடுற மாதிரி வந்து 12 மாடலர் பாக்ஸு. ப்ளஸ் வந்து மேலே வந்து மெயின் லைன் வரதும் பார்த்திங்கன்னா 2 பைப் வரும். ஒரு பைப் வந்து மெயின் லைனு, ஒரு பைப் வந்து சர்க்யூட் லைன். அதாவது ஃபேனு லைட்டு இதெல்லாம் வர மாதிரி சர்க்யூட் லைனில் பாயிண்ட் ஒயர். கீழே வந்து ஃபுட் லேம்ப் ஆப்ஷன். அதுவாக பாத்ரூமுக்கு வந்து நமக்கு பாத்ரூமுக்கான பாக்ஸ் தான் இது. இது வந்து நம்மளுக்கு 6 மாடலர் வச்சுருக்கோம். இப்போ இது வந்து கீழே இறக்கி போட்டதுனால சொல்லாமல் விட்டாங்க. அதனால் வந்து பைப் எதுவும் வைக்கல, சீலிங்கில் ஸ்பாட் லைட் எதுவும் வைக்கல. அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வெளியிருந்தே காடி போட்டு அங்கே ஹோல்ஸ் போட்டு நம்மளுக்கு இந்த பக்கம் எடுத்து நம்ம ஒரு லைட் பாயிண்ட்டும் ஹீட்டர் பாயிண்ட்டும் கொடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 7 மட்டத்தில் கை கட்ட அளவு தான் இருக்குது. அதனால் எல்லாமே பார்த்து கரெக்டாக பண்ணணும். அளவு கரெக்டாக இல்லை மாறி போச்சு அப்படின்ட்டா ரொம்ப சிரமமாயிடும். இப்போ இது வந்து ஹீட்டர் ஆப்ஷன். ஹீட்டரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் முட்டை அளவுக்கு தான் வரும். பைப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுடுதண்ணி லைனும் குளிர்தண்ணி லைனும் ரெண்டுமே இன்னு அவுட்டு. ஓகேங்களா, ரெண்டுமே இன்லெட்டு. ஓகே, இது வால் மிக்சர் செட்டிங்கு டாப் அண்ட் பாட்டம் ஸ்டிக்ஸில் வச்சு எல்லாம் பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து டாய்லெட் பேசின் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம்குள்ளே ரைட் சைடு தான் வருது, ரைட் சைடு கார்னரு. இப்போ இது வந்து முன்னாடி டாய்லெட் பேசினுக்கு முன்னாடி 2 வே டேப் போட்டுட்டு ஹெல்த் வேஸ்ட் மாட்டுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம மாஸ்டர் பெட்ரூம் போகலாம். இது ஒரு சிட் அவுட்டு. இங்கே தான் வந்து நம்மளுக்கு யூபிஎஸ் பாயிண்ட் வந்து மேலே கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 வே பாயிண்ட்டு நம்மளுக்கு ஆப்போசிட்லேயே கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து 2 வே இதில் வந்து கீழே வந்து நம்மளுக்கு கீழே ஃபுட் லேம்ப் கொடுத்துருக்கோம். அதுவும் 18 மாடலர் பாக்ஸ் வந்து மெயின் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஏசி பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பெட் கட்டையே கேட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பைப் வந்து கீழே போட்டு இறக்கி விட்ற மாதிரி வச்சுருக்கோம். ஏன்னா ஒயர் வந்து உள்ளே டைட்டாக போகும். அதனால் வந்து
ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்கோம். 1 இன்ச் பைப் வச்சுருக்கோம். ஓகே, இது வந்து பாத்ரூம். இது வந்து நம்மளுக்கு எல்டி மட்டும் வராது, இது மேலே சீலிங் மட்டும். அதனால் இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே வந்து ஹைட்டில் வச்சுருக்கோம். இங்கே வந்து ஹீட்டர் ஆப்ஷனு. நம்மளுக்கு வந்து இந்த நீர் ஹீட்டர் பைப்பு சிபிவிசி பைப்பு. இது வந்து வாஷ் பேஷனுக்கான டேப் வச்சுருக்கோம். ஓகே, அடுத்தது கிச்சனுக்கு போகலாம். கிச்சனில் வந்து டைனிங் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கேயும் வந்து ஃபேன் பாயிண்ட்டு ப்ளஸ் ஒரு லைட் பாயிண்ட் வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் இது வந்து ஆர்ஓக்கான ஆப்ஷன் பைப் லைனு. இப்போ இது வந்து எதுக்கு இப்படி கீழே இறக்கி போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிபிவிசி பைப்பு. இந்த நீர் வந்து நம்மளுக்கு மோட்டர் லைன் வந்து இங்கே பிடிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து சிங்கு தொட்டிக்கு ஒரு சைடு தான் வந்து வச்சுருக்கோம். இப்போது இன்னொரு பைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சைடில் ஒரு பைப் வரும். அது மோட்டர் லைன் பைப்பு. மோட்டர் போட்டால் தண்ணி பிடிச்சிக்க மாதிரி ஆப்ஷன். ஓகே, எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு சிம்னிக்கு எல்லாத்துக்குமே லைன் போச்சு. இது வந்து நம்மளுக்கு கிரைண்டர் மிக்ஸி போடுறதுக்கான பாக்ஸு. இந்த பார்த்திங்கன்னா இதிலேருந்து கீழே இறக்கியிருக்கோம். இது வந்து மிக்ஸி கிரைண்டருக்கான ரிவிஷன். இதனுடைய டோட்டல் கண்ட்ரோல் வந்து கிச்சனுக்கு நம்மளுக்கு உள்ளே வரக்கு ரைட் சைடில் தான் வந்து நம்மளுக்கு பாக்ஸ் வருது. ஓகே, அவ்வளோதான். அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போர் வந்து நம்மளுக்கு பெட்ரூம்குள்ளே உள்ளே வருது. இது வந்து ஆல்ரெடி கம்ப்ரஸர் போட்டிருந்தாங்க, பழைய வீடு தான் வாங்கியிருந்தாங்க. இது வந்து நம்மளுக்கு உள்ளே வரதுனால வந்து இதிலிருந்து பைப் லைன் வந்து நம்ம வெளியே முன்னாடி கொண்டு போகணும். முன்னாடி வந்து போர்ட்டிக்கோவில் கம்ப்ரஸர் வச்சுருக்கிற இடத்துக்கு தான் வந்து நம்ம பைப் லைன் கொண்டு போகணும். இதை வந்து தெளிவாக பார்த்துக்கணும். இது மறந்துட்டோம், மிஸ் பண்ணிட்டு அப்படின்னா ரொம்ப சிரமமாயிடும். பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் வந்து இங்கே இப்போ டெம்பரரி சர்வீஸ் பண்ணியிருக்குது. இங்கே வச்சு டெம்பரரி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைடு சும்மா டெம்பரரி வச்சுருக்கோம். இதை எடுத்து வந்து நம்மளுக்கு வந்து இந்த படிக்கடியில் தான் வந்து கம்ப்ரஸர் வைக்க போகிறோம். அதனால் எல்லா ஆப்ஷனுமே அங்கே தான் வருது. அப்புறம் இதில் இபி சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்ட்டிக்கோவிலேயே வந்து இந்த கேப்பில் தான் வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மேலே இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆகிட்டுருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, போய் பார்ப்போம். என்ன லெவலில் இருக்குன்னு தெரியவில்லை. ஓகே, ஏழடி மட்டும் வந்து விட்டது. பார்த்திங்கன்னா மேலே ஒரு 3 ரூம் வருது. 3 ரூமுக்கான வேலையை நாம் அடுத்தது வந்து பார்க்கணும். சரி, ஓகே நண்பர்களே, நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாரதி நகரில் எல்லாமே வந்து சிறப்பாக முடிச்சிட்டாங்களான்னு பார்க்குறப்ப வந்து 2வது வந்து அந்த மோட்ரு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்குது கீழே. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து மோட்டரை பார்க்குறதுக்கு தான் வந்திருந்தோம். இப்போ மோட்டரை வந்து பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மோட்டரை வந்து நம்ம பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து பில்டிங்கில் என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்க வந்தாச்சு. இந்த மோட்டர் தான் கம்ப்ளைண்ட்டு, இதை தான் பார்க்க வந்திருந்தோம். ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விரைவது உங்கள் ஜிகே இலத்திரில் கோபி. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.